ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 2024ல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, 2022ல நடந்த 2 எக்ஸாம நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அது ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடந்தது. அடுத்து குரூப் 2 பார்த்தீங்கன்னா, மே மாதம் 21ஆம் தேதி நடந்தது. இந்த 2மே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜரில் தான் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நாளுக்கு நாள் காம்படிஷன் டஃப்பா ஆவ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரொம்பவே டஃப்பாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரே ப்ரொசீஜர்ல தான் கேட்குறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3மே பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ரொசீஜர் தான் கேட்குறாங்க. இப்ப வரப்போற குரூப் 4க்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலே, அது குரூப் 1 அப்புறம் குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். சில இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம ஃபுல்லா படிச்சாலே போதும். அது என்ன என்ன டாபிக்ன்னு நான் கடைசியா சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் நாம அனலைஸ் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கொஸ்டின் வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது 4 நாடையும் குடுத்து, அவங்க அனுப்புன செவ்வாய் கிரகத்துக்கு என்னென்ன ராக்கெட் அனுப்பியிருக்காங்க, அத வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, USA, இந்தியா, ஜப்பான், சீனா. இந்த 4ம் எந்தெந்த ராக்கெட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதே குரூப் 2ல பார்த்தீங்கன்னாலும், ராக்கெட் சம்மந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசர்ஷன், ரீசன் பார்த்தீங்கன்னா, சிமோர்க் 2 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது செயற்கைக்கோளை எடுத்து செல்லும் ஏவுகலம் ஆகும். பார்த்தீங்கனாலே ISRO, சேட்டலைட் பத்தி படிச்சாலே நாம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின வந்து ஆன்ஸர் எழுதிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2022ல கேட்ட கொஸ்டின். இது வந்து 2021 கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ஷன் நடந்ததுனால அத வச்சு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பார்ட்டிக்கு எந்தெந்த சின்னம் குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பவும் எலக்ஷன் நடக்கிறதுனால, இந்த எலக்ஷனோட சின்னத்தையும் நாம படிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம நாட்டில கட்சிகளோட எண்ணிக்கை பார்த்தா நெறைய இருக்கும். ஆனா பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30லேருந்து 35 கட்சி வரை தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன சின்னம் யூஸ் பண்றாங்க, அது நமக்கு படிச்சாலே ஈஸியா தான் இருக்கும். அதனால நம்ம இத படிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி வின்னர் ஆஃப் ஞான்பீத் அவார்ட் ஃபார் த இயர் 2021 வாஸ் 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலயே அவார்டு, விருதுகள், பிரைஸஸ் எல்லாமே படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அடுத்த குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஓமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலே ஓம் எனும் RT-PC கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம். இது வந்து கொரோனா வைரஸ் சம்மந்தமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி கேட்டிருக்காங்க. கடைசி 1 வருஷத்துல நடந்த மருந்து தயாரிப்பு, இன்வென்ஷன், டெக்னாலஜி படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பாலிசி நோட். குடும்ப நலக் கொள்கை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில வந்து டாக்டருக்கும் பேஷண்ட்டோட எண்ணிக்கைய வச்சு ஒரு அறிக்கை குடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, குரூப் 2ல நிதி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் 2021ல எந்த மாநிலம் டாப் 3 ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார அறிக்கை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹேப்பினஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாமே நாம படிக்கிறது நல்லது. ஏன்னா குரூப் 4லயும், குரூப் 2லயும் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 170வது கொஸ்டின். இது வந்து பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021ல் GSDPயின் டேஷ்க்கு மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அமைச்சர் வந்து எந்த மாநிலம் எவ்வளத்துக்குள்ள கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, பட்ஜெட்லேருந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின். 2020, 21ஆம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் தான் சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த வரி எவ்வளோ எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத வச்சு நாம அந்த ஆர்டர் படி எழுதிறலாம். பார்த்தீங்கன்னா, ஒரே குரூப் 4லயே பட்ஜெட்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2லயும் பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022, 23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்க்கண்ட பட்டுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக. மாநில கலால் வரி, முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், மோட்டார் வாகன வரி. இதுவும் பார்த்தீங்கன்னா, இறங்கு வரிசையில தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரே டாபிக், ஒரே ப்ரொசீஜர்ல கேட்ட இன்னொரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல தமிழ்நாட்டு பட்ஜெட்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். 2022, 23 தமிழ்நாட்டின் பெயரளவில் GSDP வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. 2022, 23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் GSDP 3.63% கணக்கிடப்படுகிறது. 2022, 23ல் GSDPயின் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து குரூப் 2 கொஸ்டினால கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்காங்க. இதுவும் ஆனா பட்ஜெட்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான். பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்லேருந்தே 5 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம குரூப் 4க்கு படிக்கிறது, அடுத்து குரூப் 1, அடுத்து குரூப் 2க்கும் ரொம்பவே யூஸ் ஆகும்.
அதனால் பட்ஜெட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரர். இந்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா 2022ல நடந்தது. அதிலிருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், விர்ச்சுவல் G20 டிஜிட்டல் எக்கனாமி மினிஸ்டர் சமிட் 2020 வாஸ் ஆர்கனைஸ்டு பை. மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020இல் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா G20 மந்திரிகள் மாநாடு 2020லேருந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நடந்த எக்ஸாம்னால 2020லேருந்து இது கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2021இல் நீதியரசர் டி முருகேசன் குழு எந்த காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது? இது வந்து குரூப் 2லேருந்து கேட்ட கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மற்றும் குரூப் 2 2022ல் 75 ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கரண்ட் அஃபேர்ஸ் வரை கேட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட இந்த 8 டாப்பிக்லேருந்து தான் மெயினாக கேட்டிருக்காங்க. நாம் இந்த 8 டாப்பிக்கை மட்டும் படித்தா கூட போதும். என்ன டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள், அவார்டு விருது பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு, மேன் புக்கர் பரிசு, அப்படி நிறையா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம படிக்கணும். அதில் இந்தியன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து பட்ஜெட்டு, இந்தியா பட்ஜெட்டு, மாநில பட்ஜெட்டு. அடுத்து ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் ரிப்போர்ட்டு, உலக வங்கி ரிப்போர்ட்டு, உலக சுகாதார அமைப்பு ரிப்போர்ட்டு, இதை படிக்கணும். அடுத்து இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி இண்டெக்ஸை படிக்கணும். பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கமிட்டி, அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முருகேசன் கமிட்டி என்ன இதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2023, 24ல் ஏதாவது புதுசாக கமிட்டி அமைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து கான்ஃபரன்ஸ், உலக அளவில் என்னென்ன மாநாடு எந்த நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத படிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்து சேட்டிலைட், ISRO வெளியிடுற சேட்டிலைட்டு, நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்த மாதிரி ராக்கெட் சம்மந்தமான கேள்விகளை நம்ம படித்தாலே போதும். நாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய வளவலன்னு படிக்காமல் இந்த குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து நம்ம எடுத்து படித்தாலே 8 கொஸ்டின் கேட்டால் குறைஞ்சது நம்ம 5 கொஸ்டினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.